supposed to feel. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மதுரையில் உள்ள மாருதி ஏபிடி ஷோரூமுக்கு வந்திருக்கோம். இந்த ஷோரூம் நம்ம ஏன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 1999 லான்ச் ஆகி கடந்த 25 இயர்ஸாக வந்து இந்தியாவில் வந்து ஒரு சூப்பரான சேல்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு மாருதி சுசுகி வேகனார். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2025 வந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2025 மாடலில் VXi 1 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் பற்றி பார்க்க வந்திருக்கோம். ஸோ இதில் 2 இன்ஜின் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட், இன்னொன்று வந்து 1.2 நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் 4 சிலிண்டர் இன்ஜின் இருக்குது. ஸோ 1.2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து 23 அப்படி கிளைம் பண்ணுறாங்க ARAI நார்ம்ஸ் படி. 1 லிட்டர் பார்த்தீங்கன்னா 24.5 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டியூல் ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க பேஸ் வேரியண்ட்லேருந்து. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ABS, EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஒரு 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ், ப்ளஸ் வந்து 341 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ். அதுக்கப்புறம் இன்டீரியர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த காரில். ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஹேட்ச்பேக் கார்னே சொல்லலாம். வீல் சைஸும் பார்த்தீங்கன்னா 165/70R14 வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரை பற்றி ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது ஒரு பேசிக் லெவல் என்ட்ரி ஹேட்ச்பேக்னால உங்களுக்கு வந்து இந்த ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ்லாம் கிடையாது. பட் நல்ல ஒரு ஏரோடைனமிக்கான ஒரு விண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டால் பாய் டிசைனில் இருக்குது. ஸோ இதோட பேனட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பெப்பியான கிளாஸியான ஃப்ரண்ட் பேனட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நல்ல ஷார்ப் லைன்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே கொஞ்சம் ஸ்லோப்பியாக கேர்வ்டாக கொடுத்துருக்காங்க. அதை பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது இந்த காருக்கு. நெக்ஸ்ட் இதோட ஹெட் லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செட் பேக் டைப்பில் இருக்குது. அதில் ஹாலஜன் யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயே உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸோட வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரில்ல வந்து ஒரு சென்டரில் ஒரு நல்ல ஒரு திக்கான குரோம் ஸ்ட்ரைப் போகுது. சென்டரில் S லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே உங்களுக்கு கிளாடிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் வந்து பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாக் லேம்ப் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க பிளாக் கிளஸ்டரில். அதுக்கப்புறம் அப்படியே உங்களுக்கு ஃப்ரண்ட் சென்சார்ஸ்லாம் இதில் கிடையாது பேசிக் லெவல் ஹேட்ச்பேக்னால. அது போக உங்களுக்கு ஏர் டேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்ல கொடுத்துருக்காங்க. நல்லா ஹியூஜான ஏர் டேம்பாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு பிளாக் கலர் ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நல்ல ஒரு இனஃபான ஒரு ப்ரெசன்ஸ் கொடுக்குது. நல்ல ஒரு டீசெண்டாக இருக்குது நம்ம இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸ்க்கு. இதோட வீல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 165/70R14 கொடுத்துருக்காங்க. ஃபுல் வீல் கவர்ஸில் வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷனில் மட்டும் ZXi ப்ளஸில் வந்து உங்களுக்கு ஒரு பிளாக் கலர் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே ஃபுல் வீல் கவர்ஸோட தான் வருது. இப்போ இந்த காரோட சைட் ப்ரொஃபைல் பற்றி பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு சூப்பரான பம்பர் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா வீல் ஆர்ச் வந்து அப்படியே ஒரு டீசெண்டான வீல் ஆர்ச் கொடுத்துருக்காங்க. இந்த காரில் வந்து VXi வேரியண்ட்னால உங்களுக்கு வீல் ஆர்ச்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா வீல் ஆர்ச் கிளாடிங்லாம் கிடையாது. பட் சரௌண்ட் பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோரில் வந்து ஒரு சின்ன பீடிங் கொடுத்துருக்காங்க பிளாக்ல. ரியர் வீல் ஆர்ச்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாடிங் எஃபெக்ட் இல்லை. டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி கலரில் கொடுத்துருக்காங்க VXi வேரியண்ட்டில். இதோட ORVMஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 360 டிகிரி கேமரா, படல் லேம்ப்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பேசிக் என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்னால. ப்ளஸ் இது வந்து பாடி கலரில் கொடுத்துருக்காங்க ORVMஸு. A பில்லர் வந்து பாடி கலராக இருக்குது. அப்படியே அது ஸ்லோப்பாக வந்து அப்படியே B பில்லரும் பாடி கலரில் தான் கொடுத்துருக்காங்க. C பில்லர் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பிளாக் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரியர் விண்ட்ஸ்க்ரீனோட அழகாக அந்த டெய்ல் லேம்ப்ஸோட அழகாக ரேப் அரவுண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காரில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட் வீல் ஆர்ச்லேருந்து ஒரு சின்ன அப்படியே ஒரு கர்வ் வருது. அது அப்படியே ரியர் டெய்ல் லேம்ப்ஸ் வரைக்கும் ரன் ஆகுது. அதுவும் பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. மொத்தத்தில் இதோட சைடு வியூ பார்க்கும்போது நல்ல ஒரு டால் பாய் டிசைனில் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த காரோட ரூஃப் போர்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ரூஃபில் வந்து நார்மலாக ஒரு ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ரூஃபில் பார்த்தீங்கன்னா அவங்க குரூப் டைப் ஆஃப் ரூஃப் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து VXi வேரியண்ட்னால அவங்க வந்து இந்த ரூஃப் ரெயில்ஸ் கொடுக்கல. ரூஃப் ரெயில்ஸ் இந்த காரில் கிடையாது VXi வேரியண்ட்னால. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா பின்னாடி இந்த ரூஃபில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் ஃப்ரண்ட் போர்ஷனில் நார்மல் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே குரூப் ரூஃப் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியர் விண்ட்ஸ்க்ரீனுக்கு வாங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஸ்பாய்லர் எல்லாம் கிடையாது. நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபுல் ஆப்ஷன் ZXi ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபாகர் வாஷ் பேப்பர் ரெண்டுமே வரும். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூட் லிட்டில் உங்களுக்கு S லோகோ குரோமில் கொடுத்துருக்காங்க. வேகனார் அப்படின்றது குரோமில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதோட வேகனார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக்கான ஒரு வெர்டிகலி ஸ்லாட்டட் டெய்ல் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹாலஜன் டைப் தான். அதிலே உங்களுக்கு ரிவர்ஸ் லைட்டு, டர்ன் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்துடுது. இப்போ இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பற்றி நம்ம பார்த்துடலாம்.
ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும் பூட்டை. நல்லா ஒரு வைடான ஒரு ஓப்பனிங் பூட் ஸ்பேஸ் தான். நல்ல ஒரு டீசெண்டான பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த பார்சல் ட்ரே வந்து நீங்கள் எப்படி ஆக்சுவல் டோட்டலாக ரிமூவ் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மேலே வரைக்கும் ஏற்றிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் உள்ளே இருந்தீங்கன்னா இன்டீரியர் ஹேண்ட் பேக்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 341 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 341 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ். நல்ல ஒரு 5 மெம்பர் ஃபேமிலிக்கெல்லாம் இனஃபான ஒரு லக்கேஜ் கொண்டு போகிறதுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஸ்பேர் வீலும் சேம் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு டூல் கிட்டோட கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு நல்ல ஒரு நீடட் ஃபீச்சர் தான் இந்த காருக்கு. ஸோ இந்த காரோட பூட் ஸ்பேஸ் வந்து நல்ல ஒரு சூப்பரான பூட் ஸ்பேஸ், நல்லா இனஃபான பூட் ஸ்பேஸ்னே நம்ம சொல்லலாம். இப்போ இந்த காரோட இன்டீரியர்ஸ் பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ டோர்ஸ், ஃப்ரண்ட் டோர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வைட் ஓப்பனிங்காக இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன நர்ல்டு எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க நல்லா ப்ரீமியமாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோர் அந்த ஒரு கப் ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸு, டோர் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு மெட்டாலிக் ஃபினிஷ்டு டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதோட சீட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அது போக நல்ல ஒரு அண்டர் தை சப்போர்ட், லம்பார் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் இது சீட் வந்து நல்லா ரீக்ளைனபிள் சீட்டாகவும் இருக்குது. பாருங்கள், ரீக்ளைன் பண்ணிக்கலாம், இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் இன்டெகிரேட்டட் ஹெடர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் டேஷ்போர்ட். ஸோ டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டியூல் டோன் எஃபெக்டில் தான் இருக்குது. ஒரு பிளாக் அண்ட் பீச் எஃபெக்டில் கொடுத்துருக்காங்க. ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பேசிக் லெவல் காருக்கு இதான் கொடுக்க முடியும் அவங்களால. ப்ளஸ் இதோட ஆடியோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் ஆடியோ கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங் வீல் வந்து ஒரு 3 ஸ்போக் ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. அதில் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் அதெல்லாம் இல்லை. இது VXI வேரியன்ட்னால ஃபுல் ஆப்ஷனில் அந்த கண்ட்ரோல்ஸ்லாம் வந்துடும். இப்போ இந்த காரோட ரியர் சீட்டிங் கெப்பாசிட்டி பற்றி பார்க்கலாம். ஸோ ரியர் டோர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா வைட் ஓப்பனிங்காக இருக்குது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டோர் பேனல் ஃபுல்லாகவே பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு அதே மாதிரி ஃப்ரண்ட் டோர்ஸ் மாதிரியே ஒரு பாட்டில் ஹோல்டர்ஸு, ஸ்பீக்கர்ஸு, ஒரு சின்ன ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுலேயே ஒரு சின்ன ஒரு கிராப் ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்டீரியர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்ஸ் நல்லா வைடாக இருக்குது. ரியர் சீட்ஸ் நல்லா ரீக்ளைனபிளாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் உட்காந்து காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், நல்ல ஒரு ரீக்ளைனிங் கெப்பாசிட்டியோடு இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு இண்டிவிஜுவல் இன்டெகிரேட்டட் ஹெடர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல டீசெண்டான பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பாருங்கள், லெக் ரூம் வந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. நல்ல நான் வந்து ஒரு 5 ஃபுட் 8 இன்ச்சு. எனக்கு பாருங்கள் லெக் ரூம் எவ்வளோ இருக்குன்னு. நெக்ஸ்ட் ஹெட் ரூம் பாருங்கள், வைடான ஹெட் ரூம், மேசிவ். பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஒரு மேசிவான ஹெட் ரூம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டீசெண்டான ஒரு கார் தான். நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார். இப்போ இந்த காரோட அந்த ஃப்ரண்ட் IRVM பார்த்தீங்கன்னா மேனுவலி டிமிங் IRVM தான் கொடுத்துருக்காங்க. சென்டர் கன்சோலில் ஒரு நார்மல் இன்டெகிரேட்டட் ஆடியோ கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு மேனுவல் ஏசி கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே செல்ஃபோன் வச்சுக்க ஒரு சின்ன ட்ரே கொடுத்துருக்காங்க. ஒரு லெதர் ராப்ட் கியர் நாப் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு ஹேண்ட் பிரேக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த டிரைவர் சீட் ஆம்ரெஸ்ட் வந்து மிஸ் ஆகுது. இந்த காரோட இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து உங்களுக்கு ஒரு பிளாக் அண்ட் பீச் எஃபெக்டில் தான் கொடுத்துருக்காங்க. டோர் பேனல் ஃபுல்லாகவே பிளாக்ல இருக்குது. டேஷ்போர்டு வந்து பிளாக் அண்ட் பீச் எஃபெக்டில் இருக்குது. 4 AC வென்ட்ஸ் ஆஸ் யூஷுவலாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து டிரைவர்ஸ் அண்ட் கோ டிரைவர் சைட்டுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஆம்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது ரீசெண்டாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஃப்ரண்ட் IRVMக்கு மேலே வந்து அவங்க கேபின் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்வின் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. IRVM வந்து மேனுவல் டிமிங் IRVM கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு இன்டெகிரேட்டட் ஆடியோ கொடுத்துருக்காங்க. டச் ஸ்க்ரீன் கிடையாது, ஃபுல் ஆப்ஷன் மட்டும் தான் டச் ஸ்க்ரீன் ஆடியோ வருது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து அது கீழே ஒரு மேனுவல் AC கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு செல்ஃபோன் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு லெதர் ராப் கியர் நாப் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த காரில். இப்போ இந்த காரோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அனலாக் டைப் தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சின்ன அந்த சென்சார் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதோட ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா இது வந்து VXI வேரியண்ட் மிட் ஆப்ஷன்னால உங்களுக்கு வந்து ஒரு 3 ஸ்போக்கில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த ஆடியோ கண்ட்ரோல்ஸ், ப்ளூடூத் கண்ட்ரோல் எதுவுமே கொடுக்கல. ஃபுல் ஆப்ஷன் வந்து ஆடியோ கண்ட்ரோல்லாம் ஸ்டியரிங் வீலில் கொண்டு வந்திருக்காங்க. ப்ளூடூத் கண்ட்ரோலும் ஸ்டியரிங் வீலில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த காரோட பேஸ் மாடல்லே பார்த்தீங்கன்னா ஒரு டியூவல் ஏர்பேக்ஸ், ABS, EBD, பிரேக் அசிஸ்ட், ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த காரோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து VXI வந்து உங்களுக்கு 7.3 lakhs ஆன் ரோடு வருது. இந்த கார் பிடிச்சிருந்துச்சுன்னா இங்கே என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.